ராயல் பாம் ட்ரீ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த அழகான கொத்து கொத்தாக காய்கள் மற்றும் பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரே மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. த ராயல் பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்கு மாதிரியான சைஸில் நிறையா பழங்கள் கொத்து கொத்தாக விடும். இதை ராயல் பாம் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பாருங்களேன், இது சிவந்த நிறத்தில் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஹார்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரோடு தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இது நிறையா இடங்களில் அழகுக்காக இந்த மரத்தை வளர்த்திட்ருக்காங்க. அவென்யூ ட்ரீஸாகவுமே வளர்த்திட்ருக்காங்க. நம்ம ஊரில் இந்த பழங்களை நம்ம உட்கொள்கிறது இல்லை. ஜென்ரலாக அதை கால்நடைகளுக்கு கொடுக்குறாங்க, பிக்கரிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில கல்ச்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதை பச்சையாக சாலட்டில் போட்டு சாப்பிட்றாங்க. அது போக குக் பண்ண சில வெரைட்டிஸுமே செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த பழத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையிலிருந்து சில இடங்களில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க. ஒரு சில கல்ச்சரில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தினுடைய வேர்களை டயூரிட்டிக் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஹைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு பானமாகவே உருவாக்கி குடிக்கிறாங்க. கியூபாவில் இருக்கக்கூடிய ஹைட்டியன் ஆரிஜின் இருக்கிற மக்களுமே அதை உட்கொண்டுட்ருக்காங்க. இந்த பாம்லேயுமே விட்டமின் இ இருக்கிறதா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுதுங்க. அதனால் இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இது இருக்குங்க. அது போக இதில் விட்டமின் இ இருக்கிறனால அதுக்கு கொலஸ்ட்ரால் லோயரிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு அத்திரோஸ்க்ளரோசிஸ்லேருந்துமே ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. ஆனால் நம்ம ஊர் பக்கம் பார்த்ததுன்னா அதிகமான அளவில் இந்த ராயல் பாம் ட்ரீயை நம்ம ஒரு ஆஸ்தட்டிக் வேல்யூ, அதாவது ஒரு கார்டனை ஒரு பியூட்டிஃபை பண்ணுறக்கும் அந்த பியூட்டிஃபுல்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிக அளவில் வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ரெட்டாக இருக்குது, ஹார்ட் மாதிரியே. அதனால தான் இதை இந்த பாம்போட ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, see you, best wishes, bye bye.